ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடி சினிமா. இன்னைக்கு நம்ம நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் ஹேஷ்டேக் நீக் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். அண்ணன் தனுஷோட டைரக்ஷனில் சாதாரண ஒரு காதல் கதை அப்படின்னு அவர் நிறையா வாட்டி இன்ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வெளியான அந்த படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். இந்த டைட்டிலை நான் வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கே ஒரு 2 minutes ஆயிடுச்சு. NEEK. இப்போ உள்ள யூத்ஸ்லாம், யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து NEEK தான் சொல்கிறாங்க. ஓப்பனிங்லேயே வந்து அந்த காதல் ஃபேல் சாங்கை போட்டு நம்மளை வந்து ஃபுல்லாக டியூன் பண்ணிட்டாங்க. இவர் ஹீரோட ஃப்ரெண்டு, இவங்க ரஃப்லி இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு அழகாக டியூன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அந்த பாட்டுகள்லாம், படத்தில் வர பாட்டுகள் ரொம்ப நாள் சென்று பாட்டுலாம் வந்து தனியாக வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நம்ம டைரக்டர் சங்கர் செய்வாங்களா இந்த மாதிரி தனியாக கட் பண்ணா சாங்கு அப்படின்னு போகிற மாதிரி கட் பண்ணால் வந்து சாங்கு. ஆனால் இன்னும் எல்லாமே வந்து மியூசிக் ஆல்பம், வீடியோ சாங், யூடியூப்ல வெளியாகிற வீடியோ சாங்ஸ், சிங்கிள்ஸ்லாம் இருக்குங்களா அந்த மாதிரி டைப்பில் அழகாகவே கம்போஸ் பண்ணி அழகாகவே ஷூட் பண்ணியிருக்காங்க. பவிஷ் அப்படின்னு வந்து தனுஷோட அக்கா மாவன் தான் வந்து இதில் வந்து மெயின் ரோலாக செஞ்சுருக்காங்க. அடுத்தது மேத்யூ தோமஸ். டெஃபினெட்லி ஆடியன்ஸ் வந்து அவரோட பயங்கரமான ஃபேனாக போகிறாங்க. மேத்யூ தோமஸ் வந்து அந்த லியோ படத்தில் தளபதிக்கு மகனாக நடிப்பாங்களே, அவங்க கேரக்டரு படம் ஹோல் படத்துலையும் வந்து அவர் வந்த சீன்னால கேரக்டர்னால வந்து உளுந்து சிரிச்சு, கை தட்டி சிரிச்சு, செம்ம ஃபன்னு, செம்ம வைப். பவிஷோட பேர் இந்த படத்தில் வந்து பிரபு வந்து தனுஷாரோட ஒரிஜினல் நேம். ஸோ ஜெனரேஷன் ஜி மாதிரி ரொம்ப திணிக்கிற மாதிரி கதை எழுதியிருக்காங்க. அந்த ஒரு பொசிஷனில் வந்து பவிஷ் வந்து அவங்க லவ் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. அதாவது பிரபு கேரக்டர் லவ் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. அதனால வந்து அவங்க அப்பா அம்மா சரண்யா மேடமும் ஆடுக்கிழமை நிறையனும் வந்து பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு போய் பார்க்கும்போது அவங்க பிரியா, அவங்க தான் வந்து பொண்ணாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவங்க கல்யாணம் பண்ணுறது முழுக்க பழகுவோம் அப்படின்னு பேசும்போது அவங்க எக்ஸ் கதையை சொல்கிறாங்க. அந்த எக்ஸ் கதை தான் ஃபுல் ஹோல் ஸ்டோரியோட ஃப்ளாஷ்பேக் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வருது. இதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதை. செகண்ட் ஹாஃப்ல என்ன வருதுன்னா, பிரியா வந்து நீ போய் அவங்களோட கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணி அவங்க மேலே ஒன்றும் ஃபீலிங் இருந்துச்சுன்னா நீ அவங்களே கல்யாணம் பண்ணி, ஃபீலிங் இல்லைன்னா வா என் கூட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் கோவாவுக்கு போகிறாங்க மேத்யூ தோமஸோட. அங்கே உள்ள என்னென்ன நடக்குது, அந்த கல்யாணம் நிக்கலையா அப்படின்ட்டு தான் மீதியோட இந்த படத்தோட கதை. சரிங்க, இந்த படத்தை நான் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து அனிருத்தோட திருச்சிற்றம்பலத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஃபிளேவர்லாம் ரொம்ப இருக்கு. கமானுங்க, அந்த படமே வந்து அதாவது ஆரம்ப காலத்தில் உள்ள செல்வராகவன் படம்லாம் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவங்களோட மியூசிக், அதாவது செல்வராகவன் வந்து ஒரு டைரக்டர் தான், பட் அவர் வந்து மியூசிக் அவங்களோட படத்தில் மியூசிக்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் இருக்கும். அதே மாதிரி பேட்டர்னில் தான் இந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய இடத்துல நான் பார்க்க முடியுது. நிறைய இடத்துல அந்த பவிஷோட கேரக்டரைசேஷன் வந்து நிறைய தனுஷை வந்து அப்படி ஒரு 90% தனுஷோட கேரக்டரைசேஷன் பார்க்க முடியுது. படம் ஆல்மோஸ்ட் ஒரு 45-1 ஹவருக்கு வந்து எனக்கு வந்து இந்த பையனோட குரல் வந்து அவங்களோட குரல் தானா இல்லை தனுஷை டப் பண்ணியிருக்காங்களா அப்படியே ஒரு டவுட்லேயே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நிறைய செல்வராகவனோட ஃபிளேவர் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைக்கமனோட நிறைய சீன், நிறைய கேமரா ஆங்கிலாம் ஸ்டெட்டிக்ல அந்த மாதிரி நிறைய எடுத்திருக்காங்க. மேபி தனுஷ் செல்வராகவனோட ஸ்கூல்லேயே அந்த விஷயம் வந்து அவங்களோட ஸ்டைல் ஃபில்ம் மேக்கிங் வந்து அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் 7G ரெயின்போ காலனி, நீங்க போயிட்டு பழைய 90s படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். என்னமோ இந்த படத்தோட குறையே வந்து காஸ்ட் தான் அப்படின்னு தோணுது. அதாவது இன்னும் ரொம்ப யங்கா இருக்காங்க, பட் அவங்க கல்யாணம் அந்த மாதிரி இது பண்ணும்போது நம்மளுக்கு சரியாக கொஞ்சம் கொனெக்ட் கொஞ்சம் விடுது. அந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் மைனஸ் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் ஆக்டர் அனிகா, அதாவது என்ன இருந்தால நம்ம தலை அஜித்துக்கு மகளாக நடித்தவங்க, அவங்க வந்து நம்ம இன்னும் அவங்கள சின்ன பிள்ளையாவே அந்த மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்கு. அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்கன்னு வந்து ரொம்ப கொனெக்ட் ஆக மாட்டுது. அதான் வந்து இந்த படத்தோட ஒரு நெகட்டிவ்னு நான் நினைக்கிறேன். படத்தில் எக்கச்சக்கமான கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. பேசாமல் ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருக்கலாம். ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு, அவங்க பேர் அந்த படத்தில் அஞ்சலி, ஆனால் அவங்களோட உண்மை பேர் எனக்கு தெரில. அவங்களெல்லாம் கண்டிப்பாக பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நம்ம பசங்களாம் வந்து பயங்கரமான ஃபேனாக போகிறாங்க அவங்களுக்கு. பிரியங்கா மோகனன் வந்தாங்க, அந்த ஃப்ரேமில் நின்ன உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லா ஹீரோயினும் காலி. கோல்டன் ஸ்பேரோ சாங்கு அவ்வளோ வேற லெவலில், அந்த காஸ்டியூம், அந்த ஸ்பாட் ஷூ, ஆப்பிள் வாட்ச்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. சாங்ஸோட பிளேஸ்மெண்ட், சாங்ஸ் மேக்கிங்லாம் திருப்பி சொல்கிறேன் அகெயின் சூப்பராக இருந்துச்சு. சரத்குமார் சார் நேற்று நம்ம ரிவ்யூ பண்ணுறது, அவரோட ரோலில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் அவரோட ரோல் தான் இந்த படத்தோட ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பகுதிக்கு கொண்டு போகுது. படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன். நான் காலையிலேயே நான் இந்த படத்தை பார்க்க போகும்போது எனக்கு சளி, உங்களுக்கு தெரியுது வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது, சளி மருந்து போட்டு போனேன். ஆனால் இருந்தாலும் நான் இந்த படத்தை தூங்காமல் கிளியராக உட்காந்து பார்க்க முடியாது. என்கேஜ் பண்ண வச்சுருக்காங்க. தனுஷ் அவரோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப கிறிஸ்பாக, அழகாக, ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. டெஃபினெட்லி வந்து இது வந்து ஒரு ராம் படம், அதாவது ரொமான்ஸ் காமெடி படம். சூப்பராக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து ஃபுல் மார்க் 6 அடிச்சதுன்னா மேத்யூ தோமஸ். See you all next video guys. Bye bye. இப்ப நான் ஒரு கதை சொல்லவா?